எனக்கு உள்ளது எலும்பு புரையா மூட்டு தேய்மானமா. முதல் பாகம் எலும்பு புரை. டாக்டர் குணால் தீப், எலும்பு மூட்டு நிபுணர். Hi everyone, I am Dr. Kunal Dheep, TORC Taj Hospital, KK Nagar, Madurai இருக்கேன். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறது காமன் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் இன் த எல்டர்லி. ஸோ வயசான ஒன்று என்னென்னலாம் காமனான ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஆர்த்தோபெடிக்ன்றது வந்து எலும்பு மூட்டு கஷ்டங்கள். த மோஸ்ட் காமன் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் இன் எல்டர்லி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல் ரிலேட்டட் டு திஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் தாது அடர்த்தி குறைவது, எலும்பில் இருக்கக்கூடிய அடர்த்தி குறையிறது. ஸோ அந்த அடர்த்தின்றது வந்து எலும்பில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் ஆஃப் மெஷ் மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் வந்து கால்சியம் டெபாசிஷன் இருக்கும். அந்த கால்சியம் டெபாசிஷன் போன உடனே அந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெஷ் வந்து லூசன் ஆகிடும். ஸோ சாஃப்ட் ஆகிடும், போன்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் சாஃப்ட் போன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ வயசுனால ஏன் அது வருது அப்படின்னாக்கா, ஓல்ட் ஏஜில் வந்து நம்மளோட மெட்டபாலிக் ரேட் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சிருச்சுனாக்கா நமக்கு அந்த கால்சியம் டெபாசிஷன் அண்ட் கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகிடும். ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகிறதுனாலையும் கால்சியம் டெபாசிஷன் கம்மியாகி நமக்கு அந்த போன் சாஃப்ட்னஸ் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இது என்னென்னலாம் இதை கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். வயசான உடனே நம்ம வந்து அதிகம் நம்ம நடக்க மாட்டோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், ஒரு வாக்கிங் எதுவும் போக மாட்டோம். இது எல்லாமே செடென்ட்ரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்த பிறகு ஒரு ரிட்டையர்ட் லைஃப் ஸ்டைல் ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப அதுவுமே வந்து நமக்கு நம்மளோட எலும்போட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும். ரீசன் பீயிங், அந்த போன் வந்து இஸ் அ டைனமிக் ஸ்ட்ரக்சர். போன் வந்து டைனமிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் நடக்க நீங்கள் வேலை செய்ய எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு கால்சியம் டெபாசிஷன் நம்ம உடம்பு அதில் வைக்கும். ஸோ அதனால் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலும்போட ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வெரி காமன் இன் விமன். ஸோ லேடீஸில் ரொம்ப காமன். லேடீஸில் ஏன் ரொம்ப காமன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரஜன்னு சொல்லக்கூடிய ஒரு சுரபி வந்து நமக்கு அவங்க பிளட்டில் இருக்கும், ஹார்மோன். ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறையும் போது, தட் இஸ் மெனோபாஸுக்கு அப்புறம், 45 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் குறைஞ்ச உடனே ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஹெல்ப்ஸ் இன் த கால்சியம் டெபாசிஷன் அண்ட் கால்சியம் மெட்டபாலிசம் இன் அ பிக் வே. ஸோ அது குறைஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த சப்போர்ட் குறைஞ்சிரும். அண்ட் ஸோ கால்சியம் டெபாசிஷன் ரொம்ப கம்மியாயிரும். அண்ட் தட் காசஸ் ஃப்ரெஜைல் போன்ஸ். ஸோ யூஸ்வலி மெனோபாசல் ஆன லேடிஸுக்கு வி சஜஸ்ட் தெம் டு டேக் அ கண்டினியூஸ் கால்சியம். அண்ட் ஆஸ் வெல் அவங்க எல்லாமே லேடிஸ் ரொம்ப காமனாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த சன்லைட் அதிகமாக படாததுனால ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். இட் இஸ் ரொம்ப காமன். இப்போ நாங்கள் ரொம்ப காமனாக வந்து ஈவன் இன் மேல்ஸ் நாங்கள் அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி பார்த்து அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினாலையும் கால்சியம் டெஃபிஷியன்சினாலையும் ரொம்ப காமனாக என்ன டாக்டர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ். பேக் பெயின் ரொம்ப காமனாக, பேக் பெயின் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வரும். கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் கொஞ்சம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாகிங் பெயின், பாடி எல்லாமே ஒரு மஸ்குலர் பெயின் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு எனக்கு டயர்டாக இருக்குது டாக்டர் அப்படின்னு இருந்ததுனாக்கா அந்த இது வந்து ரொம்ப காமனாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். விட்டமின் டி லெவல்ஸ் நாங்கள் செக் பண்ணிவிட்டு விட்டமின் டி நாங்கள் சப்ளிமெண்ட் பண்ணோம்னாலே உங்களுக்கு வந்து யூ வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் அந்த பெயினில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன காஸ் பண்ணோம்னா ஈஸி ஃப்ராக்சரபிலிட்டி. தவறி வந்து நம்ம பாத்ரூமில் வழுக்கி விழுகிறது அப்படிங்கிறது யங் ஏஜுக்கே ரொம்ப காமன். பட் ஓல்ட் ஏஜில் அது இன்னும் அதிகமான காமனாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, அவங்களோட லெவல் ஆஃப் மென்டேஷன், லெவல் ஆஃப் கிரிப் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சுனாக்கா அவங்க ஈஸியாக ஸ்லிப் ஆவாங்க. ஸ்லிப் அண்ட் ஃபால்ஸ் இஸ் வெரி காமன் இன் எல்டர்லி. ஸோ அதனால் கீழே விழுகும்போது அவங்க கீழே விழுகிற நேரம் அந்த எலும்பு தாங்கி நிற்கணும் இல்லையா? சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா சாஃப்ட் போன் எப்படி தாங்கி நிற்கும்? தாங்கி நிற்காது.
ஸோ அதனால் ஈஸியாக உடஞ்சிரும். ஈஸி ஃப்ராக்சரபிலிட்டி. இந்த மாதிரி ரொம்ப காமனான ஏரியாஸ் ஆஃப் ஃப்ராக்சர்னு இருக்குது. மோஸ்ட் காமன்லி ஷோல்டர், ஹிப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ராக்சர், ஸ்பைன், முதுகு தண்டுவட ஃப்ராக்சர், இது எல்லாமே ரொம்ப காமனாக இந்த ஒரு ஆஸ்டியோபொரோசிஸ்னால் வரும். எல்டர்லியில் இது ரொம்ப காமன். அண்ட் அதனால யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் போன்ஸ், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த தாது அடர்த்தியை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி, அதுக்கு வேரியஸ் மினிமல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து மாத்திரைகளாலேயும் சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸாலேயும் நம்ம வந்து அதை தாராளமாக மெயின்டைன் பண்ணி உங்கள் பாடியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ திஸ்